பெரும்பாலான பொம்பளைங்களோட ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஊருக்கு முன்னாடி 1000 வேலை அரக்க பறக்க பார்த்து எல்லாத்தையும் சூப்பரா சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிருப்போம். அதே நேரத்தில வீட்ட விட்டு தூரமா கொஞ்சம் போனதுக்கப்புறம் வண்டியில போயிட்டுருக்கும்போது யோசனை வரும். இந்த கேஸ ஆஃப் பண்ணனா? இந்த லைட்ட ஆஃப் பண்ணனா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணனா? அப்படின்னு சொல்லி 1008 டவுட் வரும். இதே இது தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சாவி என் கையில ஒப்படைச்சுட்டு, "நீ என்னத்த ஆஃப் பண்ணுவியோ ஆஃப் பண்ணு. நான் வந்து இந்த சூட்கேஸ் எடுத்து கொண்டு கீழ வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து இந்த மாரி கதவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தமா வீட்டோட பவர் கட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்கா? அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். எங்கேயாவது ஒரு சுவிட்ச் ஆனா இருந்தால் கூட அமர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்ட வரேன். எனக்கு அப்போ தான் யோசனை வருது, கேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை ஆஃப் பண்ண ஓடுறேன். அதுக்கப்புறம் ஜன்னல் கதவுலாம் மூடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க செக் பண்ணிவிட்டு அடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே நான் அங்கேயும் போய் அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி என் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. அதனால் ஒரு குட்டி லாக்கு ஒரு பெரிய லாக் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு 2 லாக்கை போட்டுட்டு இப்பாடி நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம மைண்டு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணாமல் டவுட் வருமா? வராதா?